Hey iconic viewers, வணக்கம் and welcome to our channel Icon. டிவில நியூஸ் சேனல்கள்லயும் சரி, யூடியூப், ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியாக்கள்லயும் சரி, சமீபமா மிகப்பெரிய பேசு பொருளாவும் விவாதமாவும் ஆகியிருக்கிற விஷயம், ஒரு பாட்டுக்கு இசை முக்கியமா இல்ல மொழி முக்கியமாங்கிற அந்த ஒரு கேள்விதான். ஆனா இந்த கேள்வி இப்போ உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் இசைஞானி இளையராஜா மற்றும் கவி பேரரசு வைரமுத்துவுக்கு இடையே சுமார் 38 வருடங்களா இருக்கிற பிரச்சனை. அப்படி என்ன ஒரு பகை? இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி என்ன? இளையராஜாவோட காப்பிரைட் பிரச்சனை என்ன? இதுக்கு என்ன முடிவு? அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். இந்த ஷோ சினிமா தராசு அண்ட் இந்த சேனல் ஐகான். தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளர்னா அது இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இவருக்கு முன்னாடியும் சரி, இவருக்கு பிறகும் சரி, நிறைய இசையமைப்பாளர்கள் இருந்தாலும் 80 சினிமாக்கள்ல இளையராஜாங்கிற ஒருத்தரோட இசையை பிரிச்சு பார்க்க முடியாதபடி இசையில ஒரு தனி ராஜாங்கமே நடத்தினவர் தான் இசைஞானி இளையராஜா. இன்னைக்கு வரைக்கும் அவரோட பாடல்களை மக்கள் கேட்டு வைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா 2019 அவர் செஞ்ச ஒரு விஷயம் இளையராஜா மேல ஒரு சில மக்களுக்கு அதிருப்தி வர காரணமாயிடுச்சு. 2019 ராஜா சார் ஒரு கேஸ் போடுறாரு. எக்கோ, அகி போன்ற இசை நிறுவனங்கள் என் அனுமதி இல்லாம என் மியூசிக்கை யூஸ் பண்றாங்க, அதுக்கு தடை விதிக்கணும்னு. அதை விசாரிச்ச கோர்ட் அந்த மியூசிக் எல்லாம் அந்தந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம், அந்த இசை நிறுவனங்கள் தயாரிப்பாளர்கிட்ட ரைட்ஸ் வாங்கி இருந்தா அந்த மியூசிக்கை யூஸ் பண்ணிக்கலாம்னு தீர்ப்பு சொல்றாங்க. அதை எதிர்த்து இளையராஜா மேல்முறையீடு செய்யறாரு. கோர்ட்டும் தற்காலிகமா அந்த இசை நிறுவனங்கள் அந்த இசையை பயன்படுத்த தடை விதிக்குது. இப்படி இளையராஜா அந்த இசை நிறுவனங்களுக்கு மட்டும் லீகல் ஆக்ஷன் எடுக்கல, அவரோட பல வருட நண்பரான மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பிபி, பின்னணி பாடகி சித்ரா, எஸ்பிபி சரண்னு யாருமே தன்னோட பாடல்களை இனிமே மேடை கச்சேரிகள்ல பாடக்கூடாதுன்னு லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. அதோட எல்லா பாடகர் பாடகிகளுக்கும் வீடியோ போட்டு இதை சொல்லியிருக்காரு. ஒன்னு, என்கிட்ட பெர்மிஷன் வாங்கி ராயல்டி கட்டிட்டு பாடுங்க, இல்லைன்னா பாடவே பாடாதீங்க அப்படின்னு. அப்படி மீறி பாடினா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு. இசைக்கலைஞர்கள் முன் அனுமதி பெற்று அதற்குரிய விஷயங்களை முறைப்படி செய்துவிட்டு அதன் பின்னால் பாடுவதுதான் முறையானதாகும், இல்லை என்றால் சட்டப்படி குற்றமாகும். இவ்வளோ பெரிய மனுஷன் எதுக்காக இவ்வளோ சீப்பா நடந்துக்கிறாருன்னு பலரும் அவர் மேல அதிருப்தி அடைஞ்சாங்க. இந்த நேரத்துல ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சம்பளம் வாங்கி இசை போட்டு கொடுத்த பிறகு அந்த பாடலுக்கு இளையராஜா இப்படி சொந்தம் கொண்டாட முடியாது, ஏன்னா அந்த இசை மொத்தமும் தயாரிப்பாளர்களுக்கு தான் சொந்தம்னு இசை நிறுவனங்களும் மேல்முறையீடு செஞ்சு அந்த வழக்கு இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் போது விஜய் சேதுபதி, த்ரிஷா நடிப்புல வெளியான 96 படத்துல ஜானு கதாபாத்திரம் இளையராஜா பாடல்களை பாடுற மாதிரி காட்டி இருப்பாங்க. அத பத்தி பேசின இளையராஜா, ஆண்மை இல்லாதவங்க தான் இப்படி பெர்மிஷன் வாங்காம என் பாட்டை பாடுவாங்க, உனக்கு திறமை இருந்தா 80s காலத்து பாட்டு மாதிரி நீங்க மியூசிக் போடுன்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டாரு. அதை கேட்டு இன்னும் காண்டான மக்கள், இவர் கூட தான் எத்தனையோ இங்கிலீஷ் பாட்டையும் ஹிந்தி பாட்டையும் காப்பி அடிச்சு மியூசிக் போட்டாரு, அப்ப அது என்னன்னு கேள்வி எழுப்பி அவரை சோசியல் மீடியால ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இளையராஜாவும் சலிக்காம எங்கேயாவது என்னத்தையாவது பேசி பேசி சர்ச்சையாகி அவரை ட்ரோல் பண்ண அவரே கண்டென்ட் கொடுக்கவும் ஆரம்பிச்சுட்டாரு. நீங்க காட்டுனதுனாலதான் வயலின் நான் அந்த மாதிரி போட்டேன்னு நீங்க சொல்றீங்க. இப்படி பாடிட்டு இருக்கப்ப நீங்க வந்து எடுத்து பண்ணிட்டு என்னுடைய பாடலில் தானே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உனக்கு ஏதாவது இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? சரி, அறிவு தான் சார் கேக்குறேன். காரிலே பார்ப்பதற்காக பாலத்திலே காத்திருந்த எத்தனையோ டைரக்டர்களில் மனோபாலாவும் ஒருவர். இவ்வளவு விஷயம் இருக்கியா மியூசிக்ல? உனக்கு தெரியாது? உனக்கு மியூசிக் தெரியுமா? வேற யாருக்கும் வராது. வேற யார் மியூசிக்ல இந்த மாதிரி பாட்டு வந்திருக்கோம்? இவர் அந்த மாதிரி பேசுறதுனாலேயே அவருடைய இசையை தூக்கி வச்சு கொண்டாடுற மக்கள் இளையராஜாங்கிற அந்த தனி மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம்னால பிரச்சனை இன்னும் பூதாகாரமாகி இருக்கு. போதை பொருள், இருட்டு, 90s பாட்டுன்னு இந்த ஐட்டம்களை வச்சு ஒப்பேத்தியே படம் பண்ணிட்டு இருக்கிற டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இப்ப நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு கூலின்னு ஒரு படம் பண்றாரு. அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல வழக்கம் போல லோகேஷ் கனகராஜ் 80s பாட்டை யூஸ் பண்றேன்னு சூப்பர் ஸ்டார் நடிப்புல 1983 வெளிவந்த தங்கமகன் படத்துல
இளையராஜா மியூசிக் போட்ட வா வா பக்கம் வாங்குற பாட்டை யூஸ் பண்ண, அதே எப்படி என் பாட்டை ஏன் பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணுவீங்கன்னு இந்த கூலி படத்தை தயாரிக்கிற சன் பிக்சர்ஸ்க்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு இளையராஜா. ஒன்னு ப்ராப்பரா ரைட்ஸ் வாங்கு, இல்லனா அந்த வீடியோல இருந்து என் பாட்டை நீக்குன்னு. கூடவே லோகேஷ் இதை முதல் தடவை பண்ணல. விக்ரம் படத்துல விக்ரம்ங்கிற பாட்டு, அப்புறம் ஃபைட் கிளப் படத்துல ஏஞ்சோடி மஞ்சக்குருவி, இப்ப இந்த டிஸ்கோ பாட்டுன்னு மென்ஷனும் பண்ணியிருக்காரு. இதை விசாரிச்ச நீதிமன்றம் இப்படி எல்லா பாட்டும் அவருக்கு மட்டுமே சொந்தம்னு இளையராஜா சொல்றாரே, இதே மாதிரி பாடல் எழுதினவங்களும் பாடினவங்களும் உரிமை கோரினா என்ன பண்றதுன்னு கேள்வி எழுப்பினாங்க. இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்க இப்பதான் கவி பேரரசு வைரமுத்து என்ட்ரி கொடுக்கிறாரு. மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினம் அன்னைக்கு வைரமுத்து தன்னோட எக்ஸ் தள பக்கத்துல மனிதாங்கிற ஒரு பாட்டை ஷேர் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சு, அதுலயே எழுத்து வைரமுத்து, இசை இளையராஜா, குரல் ஜேசுதாஸ்னு போட்டு இந்த பாடல் இந்த மூவருக்கு மட்டுமல்ல உழைக்கும் வர்க்கம் அனைவருக்கும் சொந்தம்னு ஒரு போஸ்ட் போட்டு பத்த வச்சிட்டாரு. இளையராஜா தன்னோட பாட்டுகள் எல்லாமே தனக்கு மட்டுமே சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வைரமுத்து போட்ட இந்த போஸ்ட் சலசலப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. மனுஷன் அதோட மட்டும் விடாம படிக்காத பக்கங்கள்ங்கிற ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழால ஒரு விஷயம் பேசினாரு. அது என்னன்னா, ஒரு பாடலுக்கு இசை போல மொழியும் அவ்வளோ பெருசு, இது இரண்டும் கூடுனாதான் அது பாட்டு, இத புரிஞ்சவன் ஞானி, புரியாதவன் அஞ்ஞானின்னு சொல்லிட்டாரு. இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு, இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. கூடவே ஒரு குழந்தைக்கு பெயர் மாதிரி தான் ஒரு பாட்டுக்கு மொழி. ஒரு பாட்டை அதோட பாடல் வரிகளை சொல்லித்தான் குறிப்பிட முடியும், ஒரு பாடல் வரிகளுக்கு அழகு சேர்ப்பதுதான் இசைன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது இந்த பாட்டை பாடுன்னு சொல்லுவாங்களா? இத பாடுங்க சொல்லுவாங்களா யாராவது? சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்றுதான் சொல்லுவார்கள். இசைஞானின்னு இளையராஜாவுக்கு அடைமொழி இருக்கிறதால அவரை சாடிதான் ஞானி அஞ்ஞானின்னு எல்லாம் மனுஷன் பேசி இருக்காருன்னு பிரச்சனை பெருசாக ஆரம்பிச்சது. அந்த பிரச்சனையோட சேர்ந்து ஒரு பாட்டுக்கு இசை முக்கியமா மொழி முக்கியமாங்கிற கேள்வியும் விவாத பொருளா மாறிடுச்சு. எரியிறத்தில எண்ணெயை ஊத்துற மாதிரி வைரமுத்து அவர்களோட இந்த ஸ்பீச்சை பார்த்த இளையராஜா அவர்களுடைய தம்பியான கங்கை அமரன் கொந்தளிச்சு போய் வீடியோ பதிவு ஒண்ணுத்த போட்டாரு. அதுல எங்களால வந்தவர் தான் வைரமுத்து, அவர் இப்படி பேசி இருக்க கூடாது, அவரை மேல தூக்கி விட்டு ஏனிய தட்டி விடுறாரு, உட்கார்ந்திருந்த சேரை உதைக்கிறாரு, ஒழுங்கா வாய பொத்து இல்லைன்னா நடக்கிறதே வேற, அது இதுன்னு கொஞ்சம் காட்டமாவே பேசியிருந்தாரு. வாய பொத்திக்கிட்டு இளையராஜா பத்தி மட்டும் பேசாம வைரமுத்து சம்பந்தமே இல்லாம எதுக்காக இளையராஜாவை சாடி ஒரு போஸ்ட் போடணும், பொது மேடையில பேசணும், எதுக்கு கங்கை அமரனும் இவ்வளவு தரக்குறைவா வைரமுத்துவை பேசி வீடியோ போடணும்? உண்மையாவே கங்கை அமரன் சொல்ற மாதிரி இளையராஜா இல்லைன்னா வைரமுத்து இல்லையா? எதுக்காக இளையராஜாவும் வைரமுத்துவும் பல வருஷமா இணைஞ்சு ஒர்க் பண்ணல? இதை தெரிஞ்சுக்கணும்னா நாம ஒரு குட்டி பிளாஷ்பேக்கு போகணும். சினிமாவுக்கு முன்னாடியே கவிதை உலகத்துல தனக்குன்னு தனி பெயர் பெற்றிருந்த வைரமுத்து திரை இசை பாடலுக்கு வரிகள் எழுதுறது தன்னை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும்னு நம்பி வாய்ப்பு தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல ஒரு நாள் இயக்குனர் இமயம் பாரதிராஜா கிட்ட தான் எழுதின திருத்தி எழுதிய தீர்ப்புகள்ங்கிற கவிதை புத்தகத்தை கொடுத்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த கவிதை தொகுப்பை படிச்ச பாரதிராஜா வியந்து போய் அவருக்கு போன் செஞ்சு உடனே அட்லாண்டிக் ஹோட்டல் ரூம் நம்பர் 410க்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அங்க வைரமுத்துவை இளையராஜாவுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறாரு பாரதிராஜா. அப்ப மெட்டுக்கு எழுதுவீங்களான்னு நம்பிக்கையே இல்லாம வைரமுத்துவை பார்த்து கேட்கிறாரு இளையராஜா. மெட்ட சொல்லுங்க, முயற்சி செய்யறேன்னு வைரமுத்து சொல்ல மெட்ட சொல்றாரு இளையராஜா. அவர் மெட்டு சொன்ன சில வினாடிகள்லயே வார்த்தையா சொல்லவா பாடவான்னு கேட்கிறாரு வைரமுத்து. இளையராஜா பாடுங்கன்னு சொல்ல வைரமுத்து அது ஒரு பொன்மாலை பொழுது பாட்ட பாட அவர் வாரி கட்டி அணைச்சுக்கிறாரு இளையராஜா. பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது. அன்னைக்கு இணைஞ்ச அந்த இரண்டு அசாத்தியமான திறமையும் சேர்ந்து காலத்துக்கும் அழியாத பல ஹிட் பாடல்களை கொடுத்தாங்க. காலம் போக போக வைரமுத்து மற்ற இசையமைப்பாளர்களுக்கு பாடல் எழுத ஆரம்பிக்கிறாரு. அதனால அவர்னால இளையராஜா சொல்ற அந்த நேரத்துக்கு பாட்டு எழுதி கொடுக்க முடியாம போகுது. அதுதான் மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு முதல் காரணமா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வைரமுத்து எழுதி கொடுக்கிற எழுத்துக்கள்ல இளையராஜா திருத்தம் சொல்றது அந்த மனக்கசப்பை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கு. உதாரணமா சிந்து பைரவி படத்துல வர்ற பாடறியேன் படிப்பறியேங்கிற பாட்டுல வைரமுத்து எழுதி கொடுத்த பல்லவியை நீக்கிட்டு கிராமிய பாடல் ஒண்ணுத்துல இருந்து பாடறியேன் படிப்பறியேங்கிற வரிகளை எடுத்து போட்டு பல்லவியை மாத்திருக்காரு இளையராஜா. பாடறியே படிப்பறியே
பள்ளிக்கூடம் தான் அறியே. இப்படியே ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு அதிகமாக ஒருத்தரோட குறையை இன்னொருத்தர் பொது நபர்கள் கிட்ட பேச அது சிக்கலை இன்னும் பெருசாக்கிடுது. எப்பவுமே ஒரு படத்துல உள்ள எல்லா பாடல்களையுமே ஒரே கவிஞர் தான் எழுதணும்னு வைரமுத்து நினைச்சிட்டு வந்த நேரத்துல தாய்க்கு ஒரு தாலாட்டு படத்துல வைரமுத்து 5 பாடல்கள் எழுதியிருந்த நிலையில எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டை கவிஞர் வாலியை எழுத வைக்கிறாரு இளையராஜா. இது இப்படியே போயிட்டு இருக்க கடைசியா இசை பாடும் தென்றல்ங்கிற படத்தோட கம்போசிங்ல ஒரு மோதலாவே வெடிக்குது. எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்ததுங்கிற பாட்டு கம்போஸ் பண்றப்போ வைரமுத்து எழுதி கொடுத்த வரிகள் பிடிக்கலன்னு சொன்னதோட நானே இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதிக்கிறேன்னு இளையராஜா சொல்ல அது இவங்களுக்குள்ள பெரும் சண்டையா உருவெடுக்குது. வைரமுத்து ஸ்டுடியோவை விட்டு வெளியே வராரு. இப்படியே பிரச்சனைகள் ஆக ஆக மொத்தமாவே இளையராஜாவும் வைரமுத்துவும் பிரிஞ்சிடுறாங்க. எத்தனையோ பேர் இவங்களை சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சும் முடியாம போகுது. இளையராஜா கிட்ட இருந்து பிரிஞ்ச பிறகு வைரமுத்துவுக்கு அவ்வளவா வாய்ப்பு இல்லாம போகுது. தன்னோட கெரியரை வளர்த்துக்கணும்னா புதிய இசையமைப்பாளர்கள் வரணும்னு நினைக்கிற வைரமுத்து பல புது இசையமைப்பாளர்களை தனக்கு தெரிஞ்ச இயக்குநர்கள் கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. அப்படி அறிமுகமாகி இசையமைப்பாளரா ஆனவர் தான் நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் வந்ததுக்கு அப்புறம் வைரமுத்துவோட கெரியர் மேல ஏறுது, இளையராஜா அவர்களுடைய கரியர் இறங்குது. காலம் உருண்டோடுது. பின்னணி பாடகி பி சுஷீலா அவங்களுக்கு பாராட்டு விழா ஒண்ணு நடக்குது. அதுல இளையராஜாவும் வைரமுத்துவும் விருந்தினரா பங்கேற்கிறாங்க. அப்ப மேடையில பேசின இளையராஜா சிறந்த கவிஞர்னா அது கவிஞர் கண்ணதாசன் தான்னு வைரமுத்துவை வச்சுட்டே பேச, அதுக்கப்புறம் பேசின வைரமுத்து தலை சிறந்த இசையமைப்பாளர்னா அது எம்எஸ்வி தான்னு பதிலுக்கு பேசியிருக்காரு. கவிஞர் கண்ணதாசன் அவர்களை போல ஒரு கவிஞன் உலகத்தில் கிடையவே கிடையாது. உலகத்தின் சிறந்த இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் என்பதை தவிர யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. இப்படி பொதுவெளியிலேயே தாக்கி பேசிக்கிறாங்களே, இனிமே இவங்க ஒண்ணு சேர வாய்ப்பே இல்லைன்னு திரைத்துறையை சார்ந்த எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. இந்த நிலையில தான் இப்ப மே 1 அன்னைக்கு வைரமுத்து போட்ட போஸ்ட் பிரச்சனையை கிளப்பியிருக்கு. ஆனா வைரமுத்து பேசினப்ப எந்த இடத்துலயும் தரம் தாழ்த்தி இளையராஜாவா பேசல. ஆனா அண்ணனுக்கு ஆதரவா பேசுறேன்னு கங்கை அமரன் கொச்சையா பேசினதுதான் இப்ப இங்க தவறா பார்க்கப்பட்டு இருக்கு. என்னதான் கங்கை அமரன் சொல்ற மாதிரி வைரமுத்துவுக்கு முதல் பாடல் வாய்ப்பு இளையராஜா கொடுத்திருந்தாலும் அவர் இல்லைன்னா வைரமுத்து இல்லைன்னு சொல்றது எந்த வகையில சரின்னு தெரியல. ஏன்னா 40 ஆண்டு சினிமா பயணத்துல வெறும் 6 வருஷம் தான் வைரமுத்து இளையராஜா கூட இணைஞ்சு வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த 34 வருஷம் அவரோட சொந்த முயற்சியாலையும் திறமையாலையும் தான் இன்னைக்கு வரைக்கும் சினிமா துறையில இருக்காரு. அதே மாதிரி ஒரு பாட்டுக்கு இசை முக்கியமா இல்ல மொழி முக்கியமானா ரெண்டுமே முக்கியம்தான். எப்படி 2 கை சேர்ந்து தட்டுனாதான் ஓசை வருமோ அதே மாதிரி இசையும் மொழியும் சேர்ந்து தான் நல்ல ஒரு பாட்டை கொடுக்க முடியும். இங்க இசை பெருசா மொழி பெருசா, நான் பெருசா நீ பெருசான்னு பார்க்காம நாம எல்லாரும் கலைஞர்கள், கலைக்காக உழைக்கிறோம்னு மட்டும் நினைச்சு பெரிய மனிதர்களாவே நடந்துக்கிட்டா இந்த பிரச்சனை முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இந்த இரு ஆளுமைகள் இணைஞ்சு இன்னும் பல அசாத்தியமான படைப்புகள் தரவும் வாய்ப்பு இருக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.